ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ட் காயின் பத்தி தான் வந்து பேச போறோம். ஸோ முக்கியமா இது யாருக்குன்னா பிகினர்ஸ் அண்ட் தென் இன்டர்மீடியட். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஆல்ட் காயின் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் ஒரு 10 ஆல்ட் காயின் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான ஃபண்டமெண்டல் காயின்ஸ் தான், எல்லாமே நல்ல ஒரு பையிங் ஜோன்ல இருக்கு. இந்த 10 காயின்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா வந்து சொல்றேன். எல்லாமே பையிங் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சில காயின்ஸ் வந்து அப் டு 5x வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பிட்காயின் அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோல நான் கொடுக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட 60,000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வீக்லி க்ளோஸ் எப்படி இருக்க போகுது, அண்ட் தென் ஆல்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நம்மளுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினா பிகினர்ஸ் அண்ட் தென் இன்டர்மீடியட். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆமா கண்டக்ட் பண்றோம். எஸ், நிறைய தமிழ் கம்யூனிட்டியில இப்ப ஆமாவே கண்டக்ட் பண்றது இல்ல. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் குரூப்லயும் ஆமா கண்டக்ட் பண்றோம், அண்ட் தென் பப்ளிக் குரூப்லயும் ஆமா கண்டக்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 28 ஆமா இருக்கு 8:30 மணி டு 9:30 மணி. ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. மார்க்கெட் அப்டேட், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், டாக்ஸ் இஷ்யூஸ், P2P கிளாரிஃபிகேஷன், ஜெனரல் டாக்ஸ், நிறைய டவுட்ஸ் நீங்க எதுவா இருந்தாலும் தாராளமா வந்து நம்ம கம்யூனிட்டில வந்து கேட்கலாம். ஸோ கீழே டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தெரியணும்னாலும் நீங்க நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் தென் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான், நீங்க கிரிப்டோல இருக்கீங்கன்னா ஒரு முக்கியமான அவேர்னஸ், எக்காரணத்தை கொண்டு லைக் பைனான்ஸ், பிட்கெட் எந்த ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சும் பிடிபி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டு இல்லைனா ஃப்ரீஸ் ஆகுது கைஸ். ஸோ உங்களுக்கு அதை 100% தடுக்கணும்னா நீங்க நம்மளோட அஃபிஷியல் பிடிபி சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நீங்க உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ஜஸ்ட் அட்மின்ஸ்க்கு டிஎம் பண்ணீங்கனாலே பை அண்ட் செல் என்ன ரெக்யர்மெண்ட் சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம் கேஒய்சிக்கு அப்புறமேட்டு. ஸோ 100% ஃப்ரீ தான் அந்த குரூப், எந்த மானிட்டரி கிடையாது. நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட யூஎஸ்டியை பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சேஃப் அண்ட் செக்யூரா. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிடிசி அப்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சோஃபார் வந்து இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் தான் இருக்கு. பட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக் தான் வந்து ரிமைனிங் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒரு ரேலி ஆகும் எதிர்பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கு ஆஃப்டர் அந்த டீல். ஸோ நான் போன வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு 7 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். டீல் மட்டும் பத்தாது, நம்மளுக்கு வேற என்னென்ன சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் வேணும், லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து ஆரம்பிச்சு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கூட வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிடிசி வந்து ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. விச் மீன்ஸ் அதிகபட்சம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியான ஆல்ட் காயின்ஸ் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவும் மெயினா வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஸோ அதனால அவங்க வந்து அபார்ட் ஃப்ரம் பிட்காயின் எந்தெந்த காயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு $1000 நீங்க வச்சிருக்கீங்க, அந்த $1000 வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காயின்ல எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நான் கண்டிப்பா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஸோ பிகினர்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து இந்த காயின் மார்க்கெட் கேப் .com பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்க கூகுள்லேயே காயின் மார்க்கெட் கேப் .com போட்டீங்கனாலே உங்களுக்கு வரும். இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். ஸோ இங்க நீங்க இந்த டாப் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். மார்க்கெட் கேப் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் எத்திரியம்ல மட்டும்தான் வந்து வாங்கிட்டு இருப்போம். அண்ட் தென் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ பத்தி தெரிஞ்சவங்க மற்ற ஆல்ட் காயின்ஸ்ல நிறைய பொசிஷன்ஸ் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. பட் பிகினர்ஸ்க்கு வந்து ஐடியா இருக்காது, எந்த ப்ராஜெக்ட் ஏற போகுது, எந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் அப்படியே இருக்க போகுது இல்லை இறங்க போகுது, அதோட நியூஸ் பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா எதுவுமே ட்ராக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான காயின்ஸ் எல்லாமே நீங்க எது எது வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். ஸோ அதன் வகையில பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து எத்திரியம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எத்திரியம் இப்ப $1500 இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல ஒரு ஆல்ட் சீசன் வரணும்னா கண்டிப்பா எத்திரியம் வந்து $4000 மேல ட்ரேட் ஆகணும். ஓகேங்களா. அப்போ ஆல்ட் சீசன் வரணும்னாலே எத்திரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புஷ்ல இருக்கணும். அப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்ப இருக்க பிரைஸ்ல இருந்து எத்திரியம் $4000 போகுதுனாலே கிட்டத்தட்ட 150% வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குது. இது உண்மையாலே ஷார்ட் டேர்ம்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட். ஓகேங்களா. அது இல்லாம எப்பவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வாங்குறோம்ன்றது தான் வந்து மேட்டர். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜஸ்ட் நான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் கேண்டல்ல கூட நான் வைக்கிறேன். சாரி, லைக் 6 மந்த்ஸ் கேண்டல் இல்ல மந்த்லி கேண்டல்ல நீங்க பாக்குறப்ப சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லுவாங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னா மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து தான் வந்து செல் ஆஃபும் நடந்திருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இதுதான் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியானா இந்த சப்போர்ட் ஜோனை வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒபே பண்ணியிருக்கும். லைக் அதே தான் வந்து நம்மளுக்கு
இங்கேயும் நடந்திருக்கு ஓகேங்களா. இப்போ அகைன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்குன்னா நம்ம கண்டிப்பா இதை வந்து ஒரு பையிங் ஜோனா வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த ஏரியாவை. ஸோ இதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜோனை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்றேன். அகைன் வந்து பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் இதை பிரேக் அவுட் ஆகியும் ஹைக்கு போகும். பட் அந்த அளவுக்குலாம் நம்ம டார்கெட் வைக்க வேண்டாம். என்னோட டார்கெட் மினிமமா வந்து $4,000 வந்து வைக்கிறேன். ஏன்னா $4,000 வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன் அதான் பிரேக் அவுட் பண்ணி வச்சுது, க்ளோஸ் வச்சுது, அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஃபெயில் ஆகி கீழே வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த டார்கெட் வைக்கிறப்ப நம்மளுக்கு 150% ரிட்டர்ன்ன்றது ரொம்ப டீசன்ட். ஸோ என்னோட லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எத்திரியம் தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எத்திரியம் தான் வந்து நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்திரியம் தான் வந்து லீடர் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஈகோ சிஸ்டம் சொல்லலாம். ஃபண்டமெண்டல் லைட்டா தொட்டுடலாம். அதே மாதிரி டெஃபியா இருக்கட்டும், என்எஃப்டியா இருக்கட்டும், லேயர் 2 இருக்கட்டும், இல்ல நிறைய வெப்3 அப்ளிகேஷன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ ஆல் சீசன் வரும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்திரியமோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிச்சயமா நீங்க வந்து கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா ஓகேங்களா. ஸோ இந்த சொலானாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குவாலிட்டியான வந்து பையிங் ஜோன்ல இருக்கு. நாங்களும் வந்து பை பண்ணியிருக்கோம். அதுக்கான அப்டேட் நான் டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். அரௌண்ட் $60 வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ சொலானாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, லோ ஃபீஸு, ஸ்ட்ராங் ஈகோ சிஸ்டம் இதான் வந்து பாப்புலர் ஓகேங்களா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸ், டெஃபி, என்எஃப்டி, மொபைல் ஈகோ சிஸ்டம், மெனி நியூ ப்ராஜெக்ட் எல்லாமே சொலானால வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. சொலானாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருக்கு. மார்க்கெட் புல்லிஷ் ஆனால் கண்டிப்பா சொலானா காயினும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணும். நானும் பர்சனலா பிலீவ் பண்றேன். அதனால தான் எடுத்திருக்கேன் பொசிஷன்ஸும். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து ஆஸ் அ பிகினர் அண்ட் தென் இன்டர்மீடியட் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை வாங்கலன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து கன்சிடர் பண்ணி உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ நான் டிப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுவேன் இந்த ப்ராஜெக்ட்டை மட்டும். ஸோ என்னோட டிப் வந்து இப்போதைக்கு $60 பை பண்ணியிருக்கேன். $65 ரேஞ்சில் வந்து பை ஆயிருக்கு. ஸோ அகைன் ஏதாவது வந்து நான் கண்டிப்பா டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கான காயின் தான். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆரக்கல் ப்ராஜெக்ட் சொல்லலாம். ஸோ ஒரு காலத்துல வந்து கொடிகட்டி பறந்துச்சு. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபண்டமெண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் ஓகேங்களா. சிம்பிளா சொல்லணும்னா பிளாக் செயினுக்கு வந்து ரியல் வேர்ல்ட் டேட்டா கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ற ப்ராஜெக்ட் இதுதான் ஓகேங்களா. டெஃபி அண்ட் தென் ஆர்டபிள்யூஏ, டோக்கனைசேஷன், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டேட்டா நீட் பண்ணும் ஓகேங்களா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் லிங்கோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ ஆர்டபிள்யூ நரேட்டிவ் வந்து க்ரோ ஆனால் கண்டிப்பா இந்த செயின் லிங்க் ப்ராஜெக்ட் வந்து க்ரோ ஆகும். அதே மாதிரி இந்த செயின் லிங்க் வந்து மீம் காயின்லாம் கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரியில் இருக்க காயின், லாங் டேர்ம் யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து அபவுட் $10 இருந்து இப்போ $7 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நானும் இதை வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதோட ஃபண்டமெண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபார் வந்து நான் சொல்லிட்டேன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சேனல்ல நிறைய டைம் பேசியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர் வந்து $1.5 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஓகேங்களா. ஏஐ பிளஸ் இந்த ஜிபியூ பிளஸ் ரெண்டரிங். ஸோ ரெண்டர் ப்ராஜெக்ட்னாலே ஏஐ அண்ட் ஜிபியூ காம்பவுண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு பாப்புலர். ஏஐ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த டோக்கனோட ப்ரைஸும் வந்து பயங்கரமா வந்து பம்ப் ஆகும். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி அந்த மாதிரி மிக்ஸ்டா இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பா வந்து ஆல்ட் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் தப்பிக்க முடியும். ஏன்னா பிட்காயின்ன்றது வேற, ஆல்ட் காயின் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம மிக்ஸ்டா வச்சிருக்கணும். எல்லா கேட்டகரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வச்சிருக்கணும். நீங்க டெஃபி, டெக்ஸ், ஏஐ, ஆர்டபிள்யூ எல்லா ப்ராஜெக்ட்லையும் வந்து கவர் பண்ணிக்கணும். ஸோ ஏஐல வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபேக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் யூட்டிலிட்டி அண்ட் தென் பார்ட்னர்ஷிப், அடாப்ஷன் செக் பண்றது, ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு இந்த ரெண்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து ஆர்பிட்ரம். ஸோ ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா பை பண்ண ப்ராஜெக்ட் தான். ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, கரெக்டான டிக்கர் நேம் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்பிட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியமோட லேயர் 2. ஸோ லேயர் 2னா என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். எத்திரியம் வந்து ஒரு மெயின் நெட்வொர்க் எக்ஸ்பென்சிவ்னு வச்சுக்கோங்க. ஸ்லோவா இருக்கும்போது இந்த லேயர் 2 சொல்யூஷன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்டாகவும் இருக்கும் அண்ட் தென் சீப்பாகவும் இருக்கும் ஓகேங்களா. காஸ்ட் வைஸும் சீப்பாக இருக்கும், ஃபாஸ்டாகவும் இருக்கும். இந்த ஆர்பிட்ரம் ஈகோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் போன புல் ரன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பம்ப் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. லைக் மார்க்கெட் சப்போர்ட் ஆகாதனால
இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அவுட்ல இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றோம்னா A+B+C மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து 5x கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்றப்ப இந்த ARW வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டாப் 10ல வந்து எடுத்துக்கிறேன். பட் ஸ்டில் இதுல நான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து நான் கடைசியா பேசுறேன் இந்த வீடியோல. ஒரு $1000 எவ்வளவு போடுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்லயும். இந்த ARB வந்து பாத்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து லேயர் 2ல வந்து இன்னும் நான் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஜெம்மாவே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கேன். ஸோ நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா லைக் நமக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 5x குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஓபி, ஸோ ஆப்டிமிசம், ஸோ இதை பத்தியும் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதோட பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து $0.1 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்திரியம் லேயர் 2 தான். ஸோ ஆப்டிமிசம் ஈகோசிஸ்டமும் சூப்பர் செயின் கான்செப்ட் வந்து மார்க்கெட்ல அட்டென்ஷன் கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும் நான் நம்புறேன். ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஆர்பியும் இந்த ஓபியும் ஒரே கேட்டகரியில வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் அந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பத்தி நான் லாஸ்டா பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வேல்யூடா இருக்கு. ஏதாவது ஒண்ணு வந்து பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் என்னோட போர்ட்ஃபோலியோல நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பத்தி பேசுறப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இது பிகினரா இருக்கவே ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ டைவர்சிபிகேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.3 சென்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து RWA கேட்டகரியில வரும், விச் மீன்ஸ் ரியல் வேர்ல்ட் அசெட் கேட்டகரியில வரும். சிம்பிளா சொல்லணும்னா ஸோ ரியல் வேர்ல்ட் ஃபினான்ஷியல் அசெட்டை வந்து பிளாக் செயின்ல வந்து கொண்டு வந்து ஸோ அதை வந்து ரியலா அப்ளை பண்றது, விச் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட்லாம் வாங்கணும்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். அதே லேண்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய டைம்ஸ் டிவைட் பண்ணி ஷேர்ஸா மாத்தி விற்பாங்க பாத்தீங்களா. ஸோ அதை பிளாக் செயின்ல கொண்டு வர கான்செப்ட் தான் இது. ஸோ பாண்ட்ஸ், ட்ரெஷரிட்ஸ், ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் ஆர்கனைசேஷன், ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. லைக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டோன்ற ஒரு ப்ராஜெக்ட் விச் மீன்ஸ் RWA கீழே வர்றது வந்து பாத்தீங்கன்னா லைக் பம்ப் ஆகிறப்ப கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம கேட்டகரியில 8வது ப்ராஜெக்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நியர் புரோட்டோகால். ஸோ நியர் வந்து $1.8 இருக்கு. ஸோ ரீசெண்டாக இது வந்து பம்ப் ஆச்சு. இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நான் சேனலில் வந்து போட்டிருந்தேன். அதை நீங்கள் நிச்சயமாக வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து லேயர் 1 பிளாக் செயினில் வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ நரேட்டிவ் தான், விச் மீன்ஸ் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா எத்திரியம், சொலானா, அவலான்ச்சி, சுயி, ஆப்டோஸ், நியர் இது எல்லாமே வந்து லேயர் 1 கீழே தான் வரும். ஸோ இந்த நியர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணும்போது ஈகோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் ஆக்டிவ் யூசஸ் வந்து செக் பண்ணணும். பட் ஸ்டில் இது நான் என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லைக் ஒரு ஒரு கேட்டகரியில ஒரு காயின் மட்டும் லேயர் 1ல ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி பெட் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு 4 to 5 காம்படிஷன் ப்ராஜெக்ட் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீபேலன்சிங்கா இருக்கும் போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து ஒரு லேயர் 1 தான். ஸோ சுயி, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ இயர் பிளாக் செயினே சொல்லலாம். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் நம்மளோட செப்பரேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அண்ட் தென் வொலாட்டிலிட்டிலாம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து இன்னும் ஏர்ட்ராப்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால டோக்கன் அன்லாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நிறைய பேசியிருந்தோம். பட் இதெல்லாம் தாண்டி அதோட ஸ்பீடு, ஸ்கேலபிலிட்டி, டெவலப்பர் ஈகோ சிஸ்டமாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், டெஃபியாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அதை தான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஸோ இந்த டிஏஓ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பிளஸ் டீசென்ட்ரலைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நான் ஒரு 4 to 5 செக்டாருக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதில் ஒரு செக்டாரில் ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டிஓ பற்றி நிச்சயமாக வந்து பேசியே ஆகணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $700 வரைக்கும் வந்து போச்சு. பட் ரீசெண்ட் டேஸ்ல வந்து நாங்கள் வந்து $180 எடுத்துட்டு அது $300 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புக் பண்ணோம். ஸோ அகைன் இது வந்து $200 வந்து வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸும் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ல ஏஐ அண்ட் தென் RWA லேயர் 2 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கும் லைட்டாக கவர் பண்ணும். இதை தாண்டி லேயர் 1 ப்ராஜெக்ட்ஸும் லைட்டாக வந்து சூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 ப்ராஜெக்டோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷனும் வந்து நான் தெளிவாக வந்து டெலகிராம் சேனலில் போடுறேன். பட் என்னோட அலோகேஷன் எப்படி இருக்குன்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஓவர் வியூவா $1000 என்கிட்ட இருக்கு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில்
40% வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த டிஏஓக்கும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எத்திரியமுக்கும் ஒதுக்கிடுவேன். அண்ட் தென் பேலன்ஸ் 60% வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி மீதி இருக்க எல்லா 8 ப்ராஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜி. இதை தாண்டி பிட்காயின்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன். எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பிகினர்ஸ்க்கான ஒரு ப்ராப்பர் ஐடியா. ஓகேங்களா? நீங்க இதை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் வந்து பண்ணலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டா இருக்கணும். நீங்க பிட்காயின்ல எஸ்ஐபி அண்ட் தென் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கணும். அதை தாண்டி நீங்க வச்சிருக்க காசுல வந்து பாத்தீங்கன்னா இதை சூஸ் பண்றப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ட் சீசன் வரப்ப நல்லபடியான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இது எல்லாமே நான் கேட்டகரி வைஸ் சூஸ் பண்ணி தெளிவா டெலிகிராம் சேனல் வந்து போடுறேன். ஆமாவும் அட்டன் பண்ணுங்க. ஏதாவது டாலர் ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் நீங்க எக்காரணத்தோட சென்ட்ரலைசேஷன் இதில் பண்ணாதீங்க. நீங்க நம்மளோட கம்யூனிட்டிலேயே வந்து அட்மின்ஸுக்கு டிஎம் பண்ணி கேஒய்சி பண்ணி வாங்கிக்கோங்க. எங்களோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் வந்து இருக்கும் தமிழ் கம்யூனிட்டிக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது டாபிக் பத்தி பேசணும், ஏதாவது காயின்ஸ் பத்தி பேசணும்னாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது பாசிட்டிவ் கமெண்டா இருந்தாலும் ஓகே தான், நெகட்டிவ் கமெண்டா தான் கண்டிப்பா திருத்திக்கிறோம். நன்றி. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.